வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம நியூமெரிக்கல்ஸ் ஆன் ஏடி விடி அண்ட் எஸ்டி கிராஃபில். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் விடி ஈக்குவேஷனா வெலாசிட்டி டைம், தட் இஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் displacement with respect to time. So this is VT graph where V is equal to 10 plus 2t plus 3t square meter per second. Find the displacement from mean position. Mean position of origin, that is at t is equal to 0. Mean position at t is equal to 1 second. T is equal to 1 second. We have to find out at t is equal to 0. T is equal to 0. The displacement is equal to 20 meter. This is origin. Main position of origin. And t is equal to 1 second. T is equal to 1 second. Displacement and then. So initial point is the final point. Initial, final. So நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் இந்த ஈக்குவேஷனில் எடுக்கலாம். பிகாஸ் ds by dt is equal to velocity or ds is equal to velocity into dt. As it is நம்ம சொல்லியிருக்கோம், வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஆக்சலரேஷனை நம்ம இன்டிகிரேட் பண்ணோம்னா வெலாசிட்டி கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா கீழே இருந்து பண்ணோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நான் இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட், தட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷனாக எப்படி, திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் த டிஸ்பிளேஸ்மெண்ட், திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ். எங்கேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 20 மீட்டர் லோயர் லிமிட். ஏன்னா இன்டெகிரேஷன் பண்ணுற போது நம்ம இன்டெஃபினட் இன்டெகிரேஷன் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் வரும். அதனால் நம்ம லிமிட் டெஃபினட் இன்டெகிரேஷன் பண்ணோம்னா லிமிட் கொடுப்போம். இனிஷியல் லிமிட், ஃபைனல் லிமிட் 20 to s is equal to differentiation is equal to இந்த டைம் எங்கேருந்து 0 to 1, டைம் 0 to 1. ஏன்னா நம்ம இதை வியை with respect to dt பண்ணுறோம். ஸோ டைம் ஃப்ரம் 0 to 1 செகண்ட். ஸோ இதை எப்படி இதெல்லாம் இஸ் ஈக்குவல் டு டைம் 0 to 1 வெலாசிட்டிக்கு பதில் 10 plus 2t 10 plus 2t plus 3t square into dt. So on differentiation 10 into t, 10 into t power 0 இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணோம்னா 10 into t power 0 plus 1 by 0 plus 1 is equal to 10t. So this becomes total displacement. இதை differentiate பண்ணோம்னா with respect to dt we get 10 into t. At the 2t differentiate பண்ணோம்னா integrate பண்ணோம்னா 2t power 1 is equal to 2 into t power 1 plus 1 power 1 plus 1 is equal to 2t square by 2 is equal to t square. So this becomes t square. Same 3t square பண்ண எப்படி வரும், 3t square பண்ணோம்னா 3 வச்சுக்கிறோம், 2 plus 1 by 2 plus 1 is equal to 3 cancel ஆகிடும், t cube. So this becomes t cube on integrating. So நம்ம லிமிட்டிங் கொடுக்கணும். அப்பர் லிமிட் இஸ் 1, லோயர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டீக்கு பதில் 1 கொடுக்குறோம். தட் இஸ் 10 into 1 plus 1 whole square plus 1 whole cube. இதை கொடுத்துட்டு அடுத்தது மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்குறோம். டீக்கு 0, இதுக்கு 0, இது 0னா டோட்டலி இட் வில் பிகம் டிஎஸ் நம்ம டெஃபினிஷன் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆன பிறகு எஸ் வரும். ஸோ திஸ் பிகம்ஸ் s to the power s lower limit 20. lower limit நம்ம போடணும். இதே பண்ணோம்னா s வரும் ப்ளஸ் இன்டெகிரேட் பண்ண பிறகு s வரும். லோயர் லிமிட் அப்பர் லிமிட் s, லோயர் லிமிட் 20. ஸோ திஸ் பிகம்ஸ் s. ஃபஸ்ட்டு எஸ்ஸை போடுறோம், அடுத்தது எஸ்ஸுக்கு பதில் 20 போடுறோம். இஸ் ஈக்குவல் டு திஸ் மச்.
So s minus 20 is equal to 10 plus 1 plus 1 is equal to 12. 12 or s is equal to 20 and the 20 angle kondu poirum 20 plus 12 is equal to 32 meter. So it means when s and t is equal to 1, s is equal to 32 meter. Second problem என்ன பண்ணோம், find AT equation. AT equation என்ன பண்ணோம், நம்மள்ட்ட velocity இருக்குது, velocity-யை differentiate பண்ணால் நமக்கு acceleration கிடைக்கும். So acceleration is equal to differentiation of velocity. So a differentiation of velocity என்ன வருது, 10 plus 2t plus 3t square. Differentiation of constant is equal to 0 plus differentiation of 2t என்ன வரும், 2 காமனாக வச்சுக்கோம், பவர் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறோம், t-யோட பவர் 1 into t power minus 1 plus 3 into பவரை போட்டுக்கிறோம் into t power 2 minus 1, இது differentiationக்கு. So which is equal to 2 plus 60. So acceleration is equal to 2t, which is nothing but acceleration time equation, that is acceleration time equation, or acceleration is equal to 60 plus 2 meter per second square in SI unit. இதில் என்ன வரும், this will come at 32 meter because it is in meter per second வருது. ஸோ நம்ம meter per secondல தான் நம்ம எல்லாத்தையும் எழுதணும். இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். If s is equal to bt into 1 minus at, find the average speed and average velocity between t is equal to 0 to t is equal to 1 by a. It means from time 0 லேருந்து time 1 by a வரைக்கும் உள்ள இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா average speed and average velocity. See, average speed என்ன, total distance traveled by total time taken. இது average speed னா distance வரும். average velocity தான் நம்ம என்ன பண்ணலாம், total displacement by total time taken. So velocity நம்ம எல்லாருக்கும் தெரியும், velocity is equal to displacement by time, or displacement is equal to velocity into time. So velocity axis இதிலிருந்து time axis இதிலிருந்து இதோட area of VT graph gives displacement, or area of speed time graph gives distance travel. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு velocity time graph நம்ம ட்ரா பண்ணணும். velocity time graph எப்படி பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம velocity time graph கொண்டு வரலாம். Since s is equal to bt into 1 minus at, or s is equal to bt minus ab t square. ஸோ இந்த ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்கொயர் டேர்மில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு t இது ஸ்கொயரில் இருக்குது, கர்வியாக வரும். இப்போ அண்ட் velocity is equal to differentiation of displacement with respect to time is equal to displacement of differentiation of bt minus abt square, abt square. So இதை differentiate பண்ணோம்னா, therefore velocity is equal to differentiation of bt b வந்து constant, t differentiate பண்ணோம்னா with respect to t 1 வரும், minus ab constant வச்சுக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு t differentiate பண்ணோம்னா 2t வரும். So velocity is equal to b minus 2abt. So velocity is equal to
b minus 2abt or velocity is equal to minus 2ab into t plus b இப்படி எழுதிக்கலாம். So equation of straight line என்ன வரும்? Y is equal to slope into x-axis plus c, where c is the slope, where m is the slope of the straight line, c is the intercept made by the straight line on y-axis, that is at y is equal to 0, what is the intercept made by the straight line on y-axis at x is equal to 0. So the equation number எப்படி தான், suppose for an example நம்ம y is equal to minus 2x plus 3 அப்படின்னு இருந்தால் ஃபஸ்ட் நம்ம எப்படி இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைனை ப்ளாட் பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளாட் பண்ணலாம், புட் x is equal to 0, x is equal to 0ன்னு கொடுத்தா this becomes 0, then y is equal to 3 ஒரு பாயிண்ட், that is 0, 3 ஒரு பாயிண்ட். இப்போ y is equal to 0ன்னு கொடுத்தோம்னா y is equal to 0ன்னு கொடுத்தோம்னா y is equal to 0ன்னு கொடுத்தோம்னா minus 2x plus 3 is equal to 0 or x அது அங்கே போயிடுச்சுன்னா x is equal to 3/2. So another point என்ன வருது? 3/2, 0. அதை இப்போ பிளாட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிளாட் பண்ணிடலாம். 0, 3, x வந்து 0, இது வந்து 3 and x is equal to 3/2, 3/2, y is equal to 0. So this is the equation of straight line, that is y is equal to minus 2x plus 3. So you see here the slope is theta is greater than 90 degree, so negative slope. So அதே மாதிரி நம்ம இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனில் இப்போ என்ன இருக்குது? இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதில் v இருக்குது, திஸ் இஸ் இந்த ஈக்குவேஷன் ஒய்க்கு பதில் v இருக்குது, ஸோ திஸ் இஸ் v வெலாசிட்டி, அண்ட் டீக்கு பதில் எக்ஸுக்கு பதில் t இருக்குது, ஸோ t vt கிராஃபில். ஸோ ஏரியா ஆஃப் vt கிராஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம vt கிராஃப் போடணும். vt கிராஃப் எப்படி போடலாம்? vt, திஸ் இஸ் ஸ்லோப், ஸ்லோப் இஸ் equal to minus 2ab, intercept made by the straight line on y axis, that is v is equal to b. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம புட் t is equal to 0, t is equal to 0ன்னு கொடுத்தோம்னா v is equal to b, that is v is equal to b, this is equal to b. அடுத்தது v is equal to b. அடுத்தது put v is equal to 0, v is equal to 0ன்னு கொடுத்தோம்னா v is equal to 0ன்னு கொடுத்தோம்னா minus 2ab t is equal to b or t is equal to b by minus b by 2ab. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா minus 1/2a. ஸோ minus 1/2a. அப்போ v is equal to v 0ன்னு கொடுத்தா t is equal to minus 1/2a. நமக்கு எங்கே எடுத்துருக்கோம்? t is equal to 0 to 1/a. half of a, this is, sorry, minus, sorry, this is suppose, this is plus, v is equal to, when we put v is equal to 0, minus 2ab plus b is equal to 0, plus b is equal to 0 or t is equal to b by 2, 1 plus 1/2a. ஸோ டைம் என்ன, டைம் வந்து 0 இருக்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டு நம்ம 1/a, another 1/a, we take another point 0 to 1/a, half of a, this is 1 into a. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணிடலாம். திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன். எப்படி போகும்? திஸ் இஸ் a straight line. Think that it is straight line. So this is the equation with a slope is equal to minus 2ab. Negative slope அங்கிறது theta is greater than 90 degree. So அடுத்து இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். at 1/a v யோட வேல்யூ என்ன? if at 1/a at t is equal to 1/a, velocity இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா minus 2ab into 1/a plus b.
So velocity is equal to இந்த a இந்த கண்டுபிடிச்சிடும் minus 2b plus b is equal to minus b. So velocity is equal to minus b. So it is equal to velocity என்ன வரும் minus b. So நம்ம இந்த straight line கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறோம்? பிகாஸ் வியும் டியும் வேரியபிள். இது ஃபஸ்ட் டிகிரியில் இருக்குது, இது ஃபஸ்ட் டிகிரியில் இருக்குது. ஃபஸ்ட் டிகிரியில் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் வித் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஏ நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ நம்ம 2 பாயிண்ட்டு ஸோ ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நவ் திஸ் இஸ் ஏரியா 1 பிகாஸ் ஏரியா இன் விடி கிராஃப் கிவ்ஸ் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 2 ஏரியா இருக்குது நம்மள்கிட்ட. இன்னொன்று this is area 2. Area 2. So area 1 is equal to half in a triangle, half into base. Base in the 1 by 2a, half into base into height. Height of the triangle is b. So area 1 is equal to 1 by b by 4a, b by 4a. So area 2 என்ன வருது? Area 2 is equal to this height. This height is equal to b half into b. ஏரியா எப்போதும் பாசிட்டிவில் தான் வருது. இந்த பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதக்கூடாது, பாசிட்டிவ் தான் வருது. ஏன்னா ஏரியா வந்து எப்போதும் a இன்ட்டு b லென்த் இன்ட்டு பிரெத் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா பாசிட்டிவ் தான் வரணும். ஸோ half இன்ட்டு இந்த பேஸ் இது 1 by 2a 1 by a minus 1 by 2a is equal to 1 by a. 1 by 2a. ஏன்னா 1 by a minus 1 by t. a minus 1 minus half is equal to half. So area 2 is equal to 1 by b by 4a. So இந்த ஏரியா வந்து b by 4a. இந்த ஏரியா வந்து a2வும் b by 4a. So now இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டோட்டல் வெலாசிட்டி. So we need average speed. Average speed என்ன வருது? Average speed. So total displacement, first distance கண்டுபிடிப்போம். Distance is equal to distance என்ன வரும்? Area under VT graph. A1 plus A2. Distance is equal to A1 plus A2 is equal to B by 4a distance. And displacementனா இங்கே பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இந்த ஏரியாவோட இந்த ஏரியாவை ஆட் பண்ணணும். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஏரியா, நெகட்டிவ் ஏரியா, ரெண்டோட வேல்யூ சேம். b by 4a plus b by 4a. a1 plus a2 is equal to b by 4a plus b by 4a. So which is equal to b by a வெளியில் எடுத்துரும் 1 by 4 plus 1 by 4 is equal to b by 2a. இங்கே என்ன வரும்? ஏரியா பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ஏரியாவோட ஆட் பண்ணிக்கணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. திஸ் ஏரியா மைனஸ் திஸ் ஏரியா is equal to b by 4a minus b by 4a is equal to 0. So average speed என்ன வரும்? Average speed, total displacement, total distance is equal to b by 2a divided by total time taken நான் இங்கேருந்து இங்கே வந்து 1 by a, 0 to 1 by a is equal to 1 by a is equal to 1 by a மேலே போயிடும், b into a by 2a is equal to b by 2. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் வெலாசிட்டி is equal to total displacement is equal to 0 divided by 1 by a is equal to 0 meter. If it is in SI unit, this will be meter per second, this will be also in meter per second.